இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் BoAt ஸ்ட்ரோம் கால் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இதோடைய MRP ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,999. இது வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,700 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில். இதுக்கு பேக் சைடில் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அது தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்ததுங்க. அவங்க ஓப்பன் பண்ணி எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்த்து டெலிவரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஸ்ட்ராப்பில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது சார்ஜிங் கேபிள் USB, அதாவது இது மேக்னெட்டிக் டிப் உள்ளது, சின்னதாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இல்லாமல் வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற மொபைல் ஹெட்டை இதை யூஸ் பண்ணிக்கணும், கம்மி வாட்ஸில் இருக்கிறது. அடுத்தது மேனுவல் கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் வாட்சோடு வரலைங்க. வாட்சோடு வந்ததுன்னு பார்த்தா USB கேபிள் மட்டும்தான். 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குங்க. இந்த வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு, ப்ளூடூத்தில் காலிங் வாட்சாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.69 இன்ச்சு சைஸுடைய ஸ்கொயர் வாட்சுங்க. இதோடைய ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கழட்டி மாற்றுற மாதிரி ஈஸியாக இருக்குது. 1 இன்ச் அகல முடியாதுங்க, அதாவது 22 mmன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போட்டுங்கிற சிம்பிளும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாடி வந்து மெட்டல் பாடிங்க, பேக் சைடு பிளாஸ்டிக்கு, மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சார்ஜிங் பின் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சார்ஜிங் பின் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டைப்புங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சோம்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தது வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்ச் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், மைக்கு, சார்ஜிங் பின், அடுத்து சென்சார், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன், அதாவது ஆன் ஆஃப் பட்டன்லாம் இருக்குதுங்க. பாடி வந்து மெட்டல் பாடி, பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆன் பண்ணியாச்சு, ஆன் ஆடுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சரியாக இல்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய GPS கனெக்ஷனை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு, அடுத்து ஹார்ட் மானிட்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் மோடு, அடுத்து வெதர், காலிங் ஃபங்க்ஷன். இது வந்து ஆன் பண்ணோம்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். இதில் கால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக அருமையாக இருக்குதுங்க. சவுண்ட் குவாலிட்டியில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார், உங்களுக்கு வாட்ச் வந்துச்சு எப்படிங்க இருக்கு? டிஸ்பிளேலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சரிங்க சார், அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க. ஓகே, கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாய்ஸ் மொபைலில் கேட்குற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்ளிகேஷன் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்சுடைய வால்பேப்பர்ஸ் மாற்றிக்கலாம், இன்னும் செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. பிரைட்னஸ் வந்து கம்மியில் இருந்தாலும் பர்ஃபெக்டாக டிஸ்பிளே இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜன் லெவல், ஸ்லீப்பிங் மோட் அது இப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கும்பொழுது வாட்ச் கட்டிட்டு தூங்குனீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் அமைஞ்சிருக்குங்கிறது டீட்டெயிலாக அதில் காமிச்சிருங்க. அடுத்தது பிரீத்திங் கண்ட்ரோல், மெடிடேட்டிவ் கைடடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுவாசம் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு தியான சம்மந்தப்பட்ட கைடன்ஸில் அதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது தெளிவாக தெரியுங்க. அடுத்து கால், டெக்ஸ்ட்டு, சோசியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்லாம் இதில் ஆப்ஷன் இருக்குங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங், ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்போர்ட்டிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிங், அடுத்தது டென்னிஸு, ஃபுட்பாலு, இன்னும் எக்கச்சக்கமான மோடு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய மொபைல் ப்ளூடூத்தில் கனெக்ட் இருந்துச்சுன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிங் அடிக்கும், நீங்கள் தெரிஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மொபைலில் இருக்க அப்ளிகேஷனில் ஃபைண்ட் வாட்ச் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த வாட்சில் ரிங் ஆகும், நீங்கள் வாட்ச் எங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. அடுத்து வந்து ஸ்வெட் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், அடுத்து வாட்டர் ஃப்ராஸ் ரெசிடென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. IP68 அதோடைய நம்பருங்க. கேமரா மியூசிக் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ செல்ஃபி எடுக்கணுன்னா நீங்கள் கேமராவில் செல்ஃபி வச்சுட்டு வாட்ச் அசைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபி எடுத்துக்கலாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆண்ட்ராய்டு 6 உங்களுக்கு மேலே கனெக்ட் ஆகுங்க, அது கீழே இருக்கிற மொபைலுக்கு கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி iOSல வந்து பார்த்திங்கன்னா 12க்கு மேலே இருக்கிறதுல கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டிப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வச்சா ஒட்டாது, பர்ஃபெக்டாக வச்சா தான் ஒட்டும். இப்போ எப்படி இது சென்சார் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஹார்ட் ரேட்டிங் வச்சுட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்புறோம். இப்போது சென்சார் ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் வந்து எதுவுமே நம்ம மெஷர் பண்ணாதனால கையில் கட்டுங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குது.
இப்போ கையில் நம்ம கட்டிட்டு மீண்டும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணோம்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய ஹார்ட் பீட் பர்ஃபெக்டாக காமிக்குதுங்க. இதோடைய அக்யூரிட்டி பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம் பாயிண்ட் வித்தியாசம் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸ் வாட்சாக சூப்பராக இருக்குங்க. இப்போ சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் ஏறதுக்கு குறைஞ்சது 1:50, அதாவது 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 பாயிண்ட் குறையுதுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு 2 பாயிண்ட் பக்கமாக குறையுதுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ வாய்ப்பு கிடைச்சா போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் BoAt வேரபிள்ங்கிற அப்ளிகேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸஸ், அதாவது வாட்சுடைய வால்பேப்பர்ஸ் டிசைன் ஆன்லைனில் ஆஃப்லைனில் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க. ஆனால் ஒன் டைம் இதில் செட் பண்ணிட்டோம்னா அந்த மறுபடியும் நீங்கள் மாற்றினீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாட்சில் சேவ் ஆகிருக்காது. ஒவ்வொரு டைமும் நமக்கு தேவையான வால்பேப்பர்ஸ் வந்து ஃபோன் மூலிமா தான் நம்ம ஷேர் பண்ணி ப்ளூடூத் மூலிமா அது கனெக்ட் ஆகி அந்த வால்பேப்பர் வந்து ஸ்மார்ட் வாட்சில் வால்பேப்பராக ஃபிக்ஸ் ஆகுங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் மாற்றணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சில் அந்த வால்பேப்பர் சேவ் ஆகியிருக்காது. ஏன்னா வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுற அளவுக்கு அதில் ஸ்பேஸ் இல்லை. இந்த வாட்ச் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களோட வயசானவங்க, அதாவது பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாட்ச் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.